பல தேசம் கார்த்திகேயன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த வன்னியர் சங்கம் மாநாடு. அந்த வன்னியர் சங்கம் மாநாட்டை பத்தி இங்க இருக்கிற பல்வேறு நடுநிலை ஊடகவியாளர்கள், பத்திரிகையாளர்கள், அது மாதிரி போர்வையில் ஒளிந்து கொண்டிருக்கின்ற பல பேர் சொல்கின்ற ஒரு விஷயம் என்னன்னா, பாமகவோட மாநாடு பார்த்தா அந்த மாநாடு நடந்ததே திமுக கூட கூட்டணி போறதுக்காக தான் அப்படிங்கிற ரீதியில பாத்தீங்கன்னா பல்வேறு விஷம கருத்துக்கள் தொடர்ச்சியா சொல்லிட்டே இருக்கானுங்க. அந்த விஷயத்தை பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம். உண்மையிலுமே பாமகவோட மாநாடு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் தமிழக வரலாற்று மட்டும் இல்ல இந்திய வரலாற்றிலேயே ஒரு மிகச்சிறந்த ஒரு மாநாடா தான் பார்க்கப்படுகிறது. அவ்வளவு கூட்டம் வந்தது, அவ்வளவு டெக்னிக்கான பல்வேறு விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த அவ்வளவு பெரிய மாநாடு நடந்தும் சிறு அசம்பாவிதம் கூட நடக்கல. இப்படிங்கிற மாதிரி பல்வேறு நல்ல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பாமகவோட வன்னியர் சங்கம் மாநாட்டுல நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வன்னியர் சங்க மாநாட்டுல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குமா அப்படிங்கிற ரீதி காத்து கொண்டிருந்த பல ஊடகவியலாளர்கள், வன்முறையாளர்கள், அதுக்கப்புறம் இந்த நடுநிலையாளர்கள் சொல்லிக் கொள்கின்ற ஒரு சில திராவிட போலி முகமுடியாளர்கள், இவர்கள் அனைவருக்குமே பார்த்தா மிக பெரிய அளவில் ஒரு பெரும் ஏமாற்றம் தான் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா பாமகவோட வன்னியர் சங்க மாநாட்டுல எந்த விதமான சிறு சலசலப்பு கூட இல்லாம நல்லபடியா முடிஞ்சிருக்கு. உண்மையிலுமே ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றியா தான் பார்க்கப்படுகிறது. அன்புமணி அவர்கள் பார்த்தீங்கன்னா மிக தரமாவே அந்த மாநாட்டை நடத்தி முடிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் இங்க இருக்க பல பேரு, அதாவது இங்க ஊடகவியலாளர்கள் அப்படிங்கிற ரீதியில நடுநிலையின் வேஷம் போட்டிருக்காங்க பத்தியா. திடீர்னு சரி பாமகவோட மாநாட்டுல எந்த ஒரு கலவரமும் நடக்கல, சரி இனிமேலாச்சு நம்ம உட்காந்து பேசும் பார்த்த வாய் விபச்சாரம் பண்ற அந்த யூடியூப் சேனல் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுல உட்காந்து நம்ம பாமகவோட மாநாட்டை பத்தி நம்ம கேவலப்படுத்துவோம், அப்புறம் அது திசை திருப்புவோம், அந்த வெற்றி கொண்டாடாத அளவுக்கு பாமகவோட மனநிலையை திசை திருப்புவோம் அப்படிங்கிற ரீதியில அங்கங்க யூடியூப் சேனல் உட்காந்து கண்டதை வாந்தி எடுத்துட்டு இருக்காங்க தான் நம்ம சொல்லி ஆகணும். முக்கியமா பார்த்தா அவங்களாம் 5க்கும் 10க்கும் மாரடிக்கிற ஒரு கூலிக்கார வாய் வியாபாரிகள். நம்ம விபச்சாரம்னு சொல்ல தேவையில்ல, வாய் வியாபாரிகள் நம்ம சொல்லிடலாம். ஏன்னா அவங்க கூட பாத்தீங்கன்னா உண்மையா நேர்மையா உழைக்கிறாங்க. ஆனா இவனுக்கு பார்த்தா காசுக்காக கண்டதை வாந்தி எடுத்துட்டு போறானுங்க. அதனால நம்ம அவங்கள குறை சொல்லக்கூடாது, இவனுங்களை வேணா நம்ம குறை சொல்லிட்டு போயிடலாம். இவனுங்க 5க்கு 10க்கும் காசு வாங்கிட்டு பாமக தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு விஷயத்துல பேசிட்டு தான் இருக்கானுங்க. அது ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா பாமக பெட்டி வாங்கியதா, பெட்டி கூடுதலா வாங்குறதுக்கு தான் இந்த மாநாடே நடந்ததுன்னு சொல்றானுங்க. பெட்டி வாங்கும்போது இவன் பொண்டாட்டியை கூட்டு வச்சுதான் இவனுங்க விளக்கு பிடிச்சு பார்த்தாங்களான்னு தெரியல. அடுத்து பார்த்தா பாமக தேர்தல் சீட்டு அதிகப்படுத்துவதற்காக இந்த மாநாடு நடத்திருக்காங்க. ஆமா, எந்த ஒரு அரசியல் கட்சியுமே தன்னோட வலிமையை நிரூபிப்பதற்காகவும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கூட்டணி கூடுதல் சீட்டுகள் தங்களுடைய பலத்தை பெருக்குவதற்காக தான் அனைத்து அரசியல் கட்சியுமே செயல்படுது. அதனால பாமக இதுல செயல்படுத்தலாம் எவ்விதமான தவறும் இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில பேர் சொல்றானுங்க திமுகவுடன் கூட்டணியா அப்படிங்கிற ரீதியில திமுகவுடன் கூட்டணி போவதற்காக தான் இந்த பாமக இவ்வளவு பெரிய மாநாடுகள் நடத்தி முடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ரீதியில. உண்மையிலே பாத்தீங்கன்னா திமுகவுடன் கூட்டணி சேர்ந்தால் கண்டிப்பா பாமக சார்ந்தவர்களே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அடிமட்ட தொண்டனர் கூட தெரியும். பாமக தலைவர்களுக்கு தெரியாதா? திமுகவோட கூட்டணி சேர்றதுங்கிறது அதால பாதகத்துல விழுறதுக்கு சமம்ங்கிறது பாமகவோட தலைவர்களுக்கு மிக தெளிவாவே தெரியும். அப்படி இருக்கிற ரீதியில அவர்களே எப்படி இந்த திமுக கூட்டணிங்கிற மாதிரி போவாங்க? கண்டிப்பா அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுகிறது. பாமக தலைவரும் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணிங்கிறது வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ரீதியில செயல்பட்டு இருக்காங்க. ஏன்னா வன்னியர் சங்க மாநாடுல பாத்தீங்கன்னா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ச்சியாக திமுக அந்த அளவுக்கு கிழிச்சிருக்காரு. 10.5 விவகாரத்துல வன்னியர்களுக்கான தனி உதவி தர வேண்டும் அப்படிங்கிற ரீதியில ஸ்டாலினை கிழிச்சிருக்காரு. அதனால எப்படி அவங்க திமுக கூட்டணிக்கு போவாங்க அப்படிங்கிற ரீதியில இந்த நடுநிலை பேசி உட்காந்துக்கிட்டு இருந்த 5க்கும் 10க்கும் மாரடிக்கிற இந்த கூலிக்கார வாயு வியாபாரிகள்லாம் எப்படி சொல்றானுங்கன்னு தெரியல. இதெல்லாம் பாமகவினோட மனநிலையை திசை திருப்புவதற்காக செய்யப்படுகின்ற ஒரு சில காரியங்கள் தான். கண்டிப்பா பார்த்தீங்கன்னா பாமக தொண்டர்கள் அனைவருமே கண்டிப்பா நீங்க தைரியமாவே இருக்கலாம். திமுக கூட கூட்டணிங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதை கடல் கூட நினைச்சு பார்க்காதீங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாயு வியாபாரிகளை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்க. திமுக கூட்டணி கூட பாமக வாய்ப்பில சேர்றதுக்கு ஒருவேளை உங்களுடைய மனசுல ஏதாவது இருந்தா அதையும் கமெண்ட் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.